அதிரடியாக திமுகவிலிருந்து வெளியேறிய காங்கிரஸ், தாவேகாவுடன் கூட்டணி. எடப்பாடிக்கு ஆப்பு வைத்த விஜய், அதிர்ச்சியில் எடப்பாடி. தாவேகாவுடன் காங்கிரஸ் கட்சி கூட்டணி அமைக்கப் போகிறது என்று பரபரப்பாக பேசி வந்த நிலையில் ஐவர் குழு மூலம் திமுக கூட்டணியில் இருப்பதை உறுதி செஞ்சிருக்காங்க. இதன் பின்னணியில் அரசியல் சர்ச்சைகள் தொடர்பாக சொல்லப்படுகிறது. தமிழக அரசியல் களம் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு ஆயத்தமாகிட்டு வருது. அடுத்த ஆண்டு பிப்ரவரியில் தேர்தல் தொடர்பான அறிவிப்பை இந்திய தேர்தல் ஆணையம் வெளியிடும் என்றும், ஏப்ரலில் வாக்குப்பதிவு, மே மாதம் வாக்கு எண்ணிக்கை நடைபெறக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போதைய சூழலில் களம் 4 முனை போட்டியாக அமைந்திருக்கிறது. திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, தாவேகா, நாம் தமிழர் கட்சி என தனித்தனியே வியூகங்களை வகுத்து வருகின்றனர். இந்நிலையில் திமுகவுடன் கடந்த 2017 முதல் காங்கிரஸ், இடதுசாரிகள், விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட கட்சிகள் தொடர்ந்து கைகோர்த்து தேர்தலை சந்தித்து வருகின்றார்கள். குறிப்பாக மு.க.ஸ்டாலின் அவர்கள் திமுகவின் தலைமை பொறுப்பை ஏற்றதில் இருந்து திமுக கூட்டணி சந்தித்த அனைத்து தேர்தல்களிலும் வெற்றிகளை குவித்து வருகிறது. இதனால் பலம் வாய்ந்த கூட்டணி என்றும் உடைக்க முடியாத கூட்டணி என்றும் பேச தொடங்கியிருக்கிறாங்க. இதற்கிடையில் தான் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தியுடன் விஜய் காட்டி வந்த நெருக்கத்தை சுட்டி காட்டி வரவிருக்கும் தேர்தலை ஒட்டி புதிதாக அரசியல் முடிச்சு போட்டு வருகின்றன. அதாவது திமுக கூட்டணியிலிருந்து விலகி காங்கிரஸ் கட்சியானது தாவேகாவுடன் கைகோர்க்க ஆலோசிச்சுட்டு வருவதாக சொல்லப்படுகிறது. 2026 ஜனவரி பிறந்ததும் அரசியல் வானிலைகள் யாரும் எதிர்பார்க்காத வகையில் மாறத் தொடங்கும் என சொல்லப்படுகிறது. ஆனால் இதில் யாருக்கு லாபம், யாருக்கு நஷ்டம் என்பதை கவனிக்க வேண்டியிருக்கு. தமிழக வெற்றி கழகத்தை தொடங்கி முதல் முறை சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் விஜய்க்கு காங்கிரஸ் கூட்டணி என்பது வலு சேர்க்கும். காங்கிரஸ் கட்சிக்கும் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கு கூடுதல் இடங்கள் கிடைக்கும். ஆனால் வெற்றி கிடைக்குமா என்பது $1,000,000 கேள்வி. ஏனெனில் தாவேகாவின் வாக்கு வங்கி நிரூபிக்கப்படாத ஒன்று. எனவே வெற்றி வாய்ப்புகளையும் உறுதியாக கூறிவிட முடியாது. இப்படியான சூழலில் தான் தாவேகா கூட்டணி என்பது காங்கிரஸ் கட்சிக்கு அக்னி பரீட்சையாக தான் இருக்கும். அக்கட்சிக்கு பின்னடைவாக மாறவும் வாய்ப்பிருக்கு. எனவே திமுகவுடன் நீட்டிப்பதே காங்கிரஸ் கட்சிக்கு பலம் தரும் வகையில் இருக்கும் என்று விவரம் தெரிந்தவர்கள் கூறுகின்றாங்க. மேலும் காங்கிரஸ் கட்சி என்பது தேசிய கட்சி. இதன் அரசியல் வெறுமனே தமிழகத்துடன் முடிந்துவிடப் போவதில்லை. தேசிய அளவில் தாங்கள் கட்சி மற்றும் இந்தியா கூட்டணி வலுவாக தான் இருக்கிறது என்பதை காட்ட திமுகவின் ஆதரவு நிச்சயம் தேவை. இக்கட்சி மக்களவையில் 22 எம்பிகள், மாநிலங்களவையில் 10 எம்பிகள் இருக்கின்றனர். நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் மத்திய பாஜக அரசின் நடவடிக்கைகளுக்கு எதிராக குரல் கொடுக்கவும், அதன் சட்டத்திட்டங்களை எதிர்க்கவும் காங்கிரஸ் கட்சியுடன் நிற்பதற்கு வலுவான கட்சிகள் தேவை. அதிலும் இந்தியாவிலேயே பாஜக எதிர்ப்பை மிகவும் தீவிரமாக முன்னெடுத்து இந்தியா கூட்டணியின் மற்ற கட்சி தலைவர்களுக்கு முன்மாதிரியாக திகழும் மு.க.ஸ்டாலின் போன்ற தலைவர்களின் இணக்கம் என்பது மிகவும் முக்கியம். இருப்பினும் தாவேகா கூட்டணி என்ற விஷயத்தை காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்கள் சிலர் ரசிப்பதாக தெரிகிறது. அக்கட்சியின் மேலிடம் தமிழக நிலவரம் குறித்தும் விஜய்க்கான ஆதரவு அலை குறித்து தொடர்ந்து கவனித்து கொண்டிருக்கிறது. இது போன்ற விஷயங்கள் மூலம் திமுகவுடன் பேர வலிமையை உயர்த்த திட்டமிடலாம். கடந்த 2021 தேர்தலில் 25 சீட்டினை பெற்று 18இல் வெற்றி பெற்றனர். இம்முறை 45 சீட்டுகள் வரை உயர்த்தி கேட்கலாம். அப்படியே ஆட்சியில் பங்கு என்ற எதிர்பார்ப்பை போட்டு பார்க்க திட்டமிட்டு வருவதாக கூறப்படுகின்றது. ஆனால் இந்த அளவிற்கு திமுக தலைமை இறங்கி வருவதற்கு வாய்ப்பே இல்லை என்று பலரும் குறிப்பிடுகின்றனர். தேர்தல் கூட்டணி விஷயத்தை பொறுத்தவரை நிரந்தர நண்பனும் இல்லை, நிரந்தர எதிரியும் இல்லை என்ற கூற்றை மறுப்பதற்கில்லை. எதிர்காலத்தில் தாவேகா காங்கிரஸ் கூட்டணி அமைய வாய்ப்பிருக்கிறது.
அதற்கான கணிப்புகளையும் அரசியல் விமர்சகர்கள் தற்போதே பேசத் தொடங்கியிருக்காங்க. 2026 சட்டமன்ற தேர்தலில் திராவிட கட்சிகளுக்கு மாற்று சக்தியாக தாவேகா தடம் பதிக்கும் பட்சத்தில் காங்கிரஸ் மட்டுமின்றி இதர கட்சிகளும் கவனத்தை திருப்ப வாய்ப்பிருக்கு. அடுத்து வரும் தேர்தல்களில் தங்கள் கணக்குகளை மாற்றி போடக்கூடும். அதில் காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை 2029 மக்களவைத் தேர்தல் வரை திமுகவுடன் கூட்டணியில் நீட்டித்துவிட்டு அடுத்து வரும் 2031 சட்டமன்ற தேர்தலில் தாவேகா பக்கம் தாவ திட்டமிடலாம் என்று சொல்லப்படுகிறது. மேலும் காங்கிரஸ் திமுகவிடம் 70 சீட்டுகளையும் மற்றும் பல முக்கியமான பொறுப்புகளையும் கேட்டதாக சொல்லப்படுகிறது. இதனால் ஸ்டாலின் அதிர்ச்சியில் இருப்பதாகவும், நடந்து முடிந்த பீகார் சட்டமன்ற தேர்தலில் வெறும் 6 தொகுதிகளில் மட்டும் வென்றுவிட்டு எப்படி இங்கு 70 சீட்டுகளை தருவது? முன்பே 25 சீட்டுகளை மட்டுமே தந்திருந்தோம். ஆனால் தற்போது 70 சீட் என்பது நிச்சயம் கொடுக்க முடியாது என சொல்லப்படுகிறது. இதனால் காங்கிரஸ் தரப்பிலும் அதிர்ச்சியில் உள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. கண்டிப்பாக ஒரு மாற்றம் நிகழும் எனவும், இதனால் எடப்பாடி பழனிசாமிக்கு மேலும் பின்னடைவுதான் சந்திப்பதாகவும் சொல்லப்படுகிறது. எப்படியாவது விஜயை தன் கூட்டணிக்குள் கொண்டு வந்து இம்முறை ஆட்சி அமைத்து விடலாம் என கனவு காண்டிருந்தார் எடப்பாடி. ஆனால் தொடர்ந்து செங்கோட்டையன் விஜயுடன் இணைந்த பிறகு கண்டிப்பாக விஜயுடன் அதிமுக இணைய வாய்ப்பே இல்லை என சொல்லப்படுகிறது. ஆனாலும் ஒரு பக்கம் பாஜக செங்கோட்டையனை விஜய் கூட்டணிக்குள் இணைத்து பிறகு பாஜகவுடன் செங்கோட்டையன் மற்றும் விஜய் தாவேகாவை அப்படியே இணைத்து கொள்ளலாம் என்கின்ற வியூகங்களையும் வகுத்து வருவதாக சொல்லப்படுகிறது. இன்னொரு பக்கம் ஓபிஎஸ் தனி கட்சி தொடங்கிவிட்டார். அப்படி அவர் தொடங்கிவிட்டால் அதையும் பிஜேபியோடு இணைத்து கொண்டு பிறகு அதிமுக, பிஜேபி, தாவேகா, டிடிவி தினகரன் போன்ற முக்கியமான தலைகளை வைத்துக்கொண்டு திமுகவை தோற்கடித்து விடலாம் என்கின்ற கனவுகளையும் காண்டு வருகின்றது.